இந்த லக்ஷ்மி நாராயண் பூஜை வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க. மஞ்சள் விநாயகர் வைங்க. அதோட வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம், ப்ளவுஸ் பிட்டு அதெல்லாம் உங்களுடைய விருப்பம்தான். இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 அகல் விளக்கு வச்சு இந்த மாதிரி ஒரு கலசம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். இதில் வந்து முக்கியமான நெய்வேத்தியம் வந்து கோதுமை நெய்வேத்தியம். கோதுமையால் செஞ்ச நெய்வேத்தியம் வைக்கணும். மற்ற பூஜைக்கெலாம் வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பூஜை மட்டும் அந்த கோதுமையான தீர்த்தமும் சரி, கோதுமையான பிரசாதமும் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும். இந்த பூஜையில் இடையிலலாம் நம்ம வந்து எந்திரிச்சு போகக்கூடாது. இந்த பூஜையில் வந்து நமக்கு தெரிஞ்சால் பாட்டு பாடலாம், இல்லை இந்த ஸ்லோகம் சொல்லலாம். தெரியல அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் கூட ஏதாவது லக்ஷ்மி நாராயணன், சத்யநாராயணன் பாட்டு கேட்டுட்டு நம்ம இந்த பூஜையை வந்து நிவர்த்தி செய்யலாம். அந்த கதை கேட்கலாம். ஸோ வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம கயிறு மஞ்சளால் கயிறு தடவி வச்சுட்டு அந்த கயிறு கூட நம்ம வந்து கட்டலாம். நோன்பு இருக்கிறவங்க ஈவினிங் டைம் நிலவு வந்தப்புறம் செஞ்சோம்னா இன்னும் ரொம்ப விசேஷமானது. லாஸ்ட் இயர் நான் வந்து 5 ஸ்டோரிஸ்க்கும் 5 ரைஸஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ கல்கண்டு நெய்வேத்தியம், கோதுமை நெய்வேத்தியம் மட்டும் வச்சேன். அதனால் நம்ம ஆத்மாத்மா நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் சத்தியம். அப்படின்னாவே உண்மை இல்லையா? அந்த மெய்யான விஷயங்களை செய்கிறதுக்கு நம்ம வந்து ஏதாவது தவறு செய்தாலும் அதற்கு வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து அதை பார்ப்பார். ஸோ வந்து நம்ம யாருக்கு பயப்படணுமோ நமக்கு நம்ம பயப்பட்டால் போதும். அதுக்கான இந்த கலியுகத்தில் ஒரு உகந்த பூஜை இது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. पूर्णाय नमः। ओम श्री सत्ययोस्ताय नमः। ओम श्री सत्यशास्वताय नमः। ओम श्री सत्य प्रवर्तनाय नमः। ओम श्री सत्य विभवे नमः। ओम श्री सत्य स्रष्टाय नमः। ओम श्री सत्य ज्येष्ठाय नमः। ओम श्री सत्य विक्रमाय दास जनों के संकट क्षण में दूर करे।